ஷைனி, ஓய் ஷைனி, தூக்கிட்டு போயிட்டா பாருமா கிராணி ரப்பர் பேண்டை. கீக்கிமா, அது உன்னோட ரப்பர் பேண்ட் இல்லையா? ஓ, ரப்பர் பேண்டை ஷைனி தூக்கிட்டு போயிட்டா. இந்த பாடு என்ன அக்கால தங்கச்சி பேசவே மாட்டேங்கிங்க? கிராணிமா, உன் அக்கா கிட்ட ஏதாவது பேசுமா? அட்டா அவங்க அக்காவுக்கு விளாட்டு காமிக்கா பாரு. கீக்கி, உன் தங்கச்சி எவ்வளோ பாசமான குழந்த. கையை நீட்டி எல்லாம் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம். என்ன கிராணி? கீக்கிமா, கீக்கி நீ காலேருந்து மூடு சரியில்லை. கீக்கி என்ன கீக்கி? கீக்கி குத்து இன்னொருத்தி வந்துட்டாமா இவ. ஹே மில்ட்ரி, ஹே மில்ட்ரி. ஏப்ல என்ன இவ்வளோ பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க நீ? ஒரு அறாத்து கூட்டம் அது. அதுவும் இந்த ஷைனியும் ஜார்விஸும் சேர்ந்து மற்ற எல்லாரும் கெடுக்கிறாங்கப்ல. உன் பிள்ளைங்களுக்கு நல்ல இது சொல்லிக் கொடு. என்ன பண்ற? உன்னாலே தாங்க முடியல. வந்து கபா கபான்னு இங்கே ஏறி படுத்துக்கிற. அவங்ககிட்ட வந்து உனக்கு ஃப்ரீ டைம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க குட்டி மிலிட்ரி நீ நான் எப்படி இருந்தோம்? இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம்ல. உனக்கும் தெரியும் எல்லாம். பிரேக்கப்பா எனக்கு கூட? என் கூட பிரேக்கப்பா மிலிட்ரி? என்ன அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் பார்த்துட்ருக்க? எல்லாம் உன் பிள்ளைங்களால தான். சிங்கிளாக இருன்னு சொன்ன நீ கேட்டியா? அதுவும் வந்து ஒரு 2 வாண்டு பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்க நீ. இந்த ஒருத்தன் வந்துட்டான் பாரு. டே ஜார்வைஸ், என்னடா சொரீர? நாளைக்கு குளிப்பாட்டணுன்னு இந்த மாதிரி சொரீறது வந்து ஏதோ காதில் ஏதோ பூச்சி ஏதோ ஒட்டுணி மாதிரி ஏதோ இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு முதல்ல வந்து ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வரணும். நிறைய பேர் அங்கே சொரிஞ்சிட்டு இருக்காங்க காதை. ஏம்மா மிலிட்ரி, இங்கே அக்காலும் தங்கச்சி கிளீனிங் பயங்கரமாக நடந்துட்டுருக்க. கிராணியும் கீக்கியும். ஆமாம், இவர் வந்து அவங்க அம்மாவுக்கு ஆய் கழுவி விட்டுருக்கு. சரி போடா. டேய் உங்கள் அம்மாவுக்கு க்ளீன் பண்ணிக்க தெரியும்டா. அது நீ தான் க்ளீன் பண்ணி விட போறியாங்க பெரிய மனுஷன். உனக்கே உங்கள் அம்மா தான்டா க்ளீன் பண்ணி விட்டாங்க. இப்போ நீ போகிற பாத்ரூம்லாம் நான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க பாத்ரூம் போகிறதுக்கு வந்து ஒரு துணி போட்டு வச்சுருப்போம் நாங்கள். அதனால் அவங்க பாத்ரூம். ஐயோ, இங்கே என்னாச்சு? பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சண்டை வந்து விட்டது. நான் சொன்னல கீக்கி இன்னைக்கு ஏதோ சரியில்லை. அவள் ஏதோ மூட் ஆஃபில் இருக்கா. அவள் மாதிரியா பண்ணுறானாக்கா. சரி 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 கீக்கி, டென்ஷன் ஆகக்கூடாது. என்னம்மா பாப்பா? என்னாச்சின்னு தெரியலையே அவளுக்கு. நைட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்தா. இன்னைக்கு காலிலேருந்து எல்லாத்தையுமே எரிஞ்சு விட்றான். கிராணிமா, கிராணி குட்டி அக்கா மேலே பாசமான பொண்ணு. கொஞ்ச நேரம் அவளுக்கு பிடிக்கல போல். சரி இவங்க கதைக்கு வருவோம். இந்த பசங்க வந்து அந்த துணியில் தான் போவாங்க. அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அந்த துணியை.